ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு மூடி நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 85 ml கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா காய வச்சுருக்கிற நல்லா வெதுவெதுப்பான பால் இதில் சேர்த்துக்கலாங்க. வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கேரமலைஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதுவுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிளேட்டில். இப்போ இதில் இந்த ஸ்வீட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா லெவல் படுத்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.